அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவேகாவினருக்கு விஜய் அறிவுறுத்தல் ஒன்றை விடுத்திருக்கிறார். மே மாதம் இறுதிக்குள் மாவட்டம் ஒன்றியம் தாவேகாவில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொறுப்புகள் மற்றும் 70,000 பூத் கமிட்டி பொறுப்பாளர் பதவிகள் நிரப்பப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு தலைமை செய்தியாளர் சிவா இணைகிறார். சிவா, விவரங்களை பதிவு பண்ணலாம். பவித்ரா, தமிழக வெற்றி கழகத்துல மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று தினம் சென்னையில நடைபெற்று வரக்கூடிய நிலையில இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்திற்கு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் தான் தலைமை தாங்கியிருக்கிறார். இந்த நிலையில விஜய் கட்சியினுடைய ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களுக்கும் அது மாவட்ட தலைவர்கள் என பல்வேறு பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கு ஒரு அதிரடியான ஒரு கட்டளையை விதித்திருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் முழு வீச்சோடு தமிழக வெற்றி கழகம் இறங்க இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தமிழக வெற்றி கழகத்துல 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட பொறுப்புகள் இருக்கிறது. அதில் மட்டுமல்லாமல் மிகப்பெரிய கட்சிகள் திமுக, அதிமுகவை போல தமிழக வெற்றி கழகத்திலும் பூத் கமிட்டி நிர்வாகிகள் என்பது அதிக அளவில் இருக்க வேண்டும் என்பதற்காக 70,000 மேற்பட்ட பூத் கமிட்டி நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட வேண்டும் என பூத் கமிட்டி மாநாடு ஆங்காங்கே நடத்தப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் இந்த 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட பொறுப்புகளையும் 70,000 மேற்பட்ட பூத் கமிட்டி நிர்வாகிகளுடைய பொறுப்புகளையும் மே மாதம் இறுதிக்குள் நிரப்ப வேண்டும் என்ற ஒரு கட்டளையை, ஒரு அறிவுரையை விஜய் வழங்கியிருக்கிறார். எனவே இதன் மூலமாக தேர்தலுக்கான பணிகள் சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில அப்போதுதான் முழு வீச்சில் தேர்தல் பணிகளில் ஈடுபட முடியும். மிகப்பெரிய கட்சிகளை எதிர்கொண்டு இந்த தேர்தலை சந்திக்க இருக்கக்கூடிய நிலையில அதற்கு முன்னதாகவே கட்சியினுடைய பொறுப்புகள் விரைந்து நிரப்பப்பட வேண்டும். அதன் பிறகு கட்சி பணிகள், தேர்தல் பணிகள் தொடர்பான முழு வீச்சில் அனைவரும் ஈடுபட வேண்டும் என்பதற்காக கட்சி பணிகளை முழு வீச்சில் கட்சியினுடைய பொறுப்புகள் நிரப்புவதற்கான பணிகள் முழு வீச்சில் மேற்கொண்டு இந்த மாதம் இறுதிக்குள் அதனை முடிக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுரையை விஜய் வழங்கியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி சிவா.